Hi, this is Satya from Yogitya Academy. குழந்தைகளுக்கான என் குரல். கண்டுகொள்ளப்படாத கற்றல் குறைபாடு. ஏன் இதை தொடர்ந்து நம்ம பேசுறோம்? இந்த பெற்றோர்களின் அணுகுமுறை ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைகளை நாம ஆரம்ப நிலையிலேயே அவங்களுக்கான உதவியை நம்ம செய்ய முடியும். நிறைய ஒரு ஒரு 12th படிக்கிற ஒரு குழந்தை வந்து 12th 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பெண் வந்து காரிடர்ல நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது என்னோட கவுன்சிலிங் ரூம்குள்ள என்ட்ரானா, மேம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஃப்ரீயா தான் இருக்கேம்மா அப்படின்னா. ஏன் நீ கிளாஸ்க்கு போலியா அப்படின்னு கேட்டோன்னே, ஐயோ எனக்கு வந்து அவளுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் கற்றல் குறைபாடு இருக்கு, அவளுக்கு 10th 11th 12th எல்லாம் அவளுடைய ஆரம்ப நிலையிலேருந்தே அவளுக்கு இருக்கு. ஸோ இவ புதுசா இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கா, அவளால வந்து அவளுக்கு வாசிக்க தெரியாது. அப்போ ஏதாவது ஒரு டீச்சர் வந்து என்னை வந்து எழுந்திருச்சு படின்னு சொல்லுவாங்க இந்த மிஸ்ஸு, அதுக்காக அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக நான் இந்த காரிடர்ல சுத்திட்டு இருக்கேன், நல்ல வேலை நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னோட ரூம்குள்ள உட்காந்து பேச ஆரம்பிச்சான். ஸோ இந்த குழந்தைங்க நிறைய எஸ்கேபிசம் மோடை யூஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரினா, டெஸ்ட் இருந்தால் லீவ் போடுறது, இல்லை ஹோம்ஒர்க் பண்ணாமல் லீவ் போடுறது, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் டீச்சர் ரொம்ப கண்டினியூஸாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்ட்ராங்காக. ஸோ அந்த மிஸ் திட்டுவாங்கன்னு அம்மா கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி அப்புறம் அந்த அம்மா போய் அவங்க கிட்ட பேசுறது. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையான ரீசன் அந்த பிஹேவியர், அவங்களுக்கு அந்த லீவ் போடுற பிஹேவியரோ இல்லை வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதோ, இந்த விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை ரூட் என்னவா இருக்கும்னா கற்றல் குறைபாடு. ஸோ இதை பேரண்ட்ஸ் வந்து நிச்சயமா அவங்களோட பிஹேவியரை நம்ம கவனிக்கணும். ஏன் அவங்க லீவ் போடுறாங்க, ஏன் அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. ஒரு சில பேருக்கு மேக்ஸ் சுத்தமா வராது, ஸோ அந்த மேக்ஸுக்காக பயந்துட்டு லீவ் போடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் டீச்சர் மேல ஒரு அவர்ஷன் இருக்கும், அதுக்காக லீவ் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நிறைய கம்யூனிகேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுமே தவிர, நம்ம அப்ரப்டா எந்த ரீசனுமே கேட்காம நம்ம வந்து அவங்கள திட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் அம்மா கொடுக்கணும் நீ நினைக்கிற, நீ இப்போ லீவ் போடுற, இன்னைக்கு லீவ் போடுற, நாளைக்கு என்ன பண்ணுவ, இதை கண்டினியூஸாக நம்ம பண்ண முடியுமா? ஸோ இதை நீ கண்டிப்பாக 10th எழுதணும், 12th எழுதணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. நீ 10th சர்டிஃபிகேட் உனக்கு முக்கியம், 12th சர்டிஃபிகேட் முக்கியம் அப்படின்னு பேரண்ட்ஸ் கண்டினியூஸாக சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்காக நீ போய் படி அப்படின்லாம். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேசி அந்த குழந்தைகிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்.